வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காயும் பச்சரிசியும் வைத்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பச்சரிசி வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது காஞ்சதும் தண்ணியெல்லாம் போனோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், மிக்சியில் நல்லா இதை பவுட்ரு பண்ணிடணும். பவுட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதோடு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து கருப்பட்டி இருக்குது, அதில் எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன செய்யணும், இது கூட போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். சரியா? இதை வந்து கொஞ்சம் உடச்சி போட்டுடணும். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வேறு எதுனாலும் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு நீங்கள் என்ன சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை சேர்க்க போகிறேன். கருப்பட்டி சேர்த்தாச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மாவு பத்துக்கு அரைச்சிருங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது கூட நம்ம என்ன செய்யணும், நல்லா தேங்காய் துருவி இதில் போடணும். போட்டு நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாவை அரைச்சி அந்த வெல்லத்து கூட நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு வெல்லமோ எதுனாலும் சேர்த்துக்கலாம், சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கூட நான் இப்போ வந்து தேங்காய் துருவி போட போகிறேன். அடுத்து நான் வந்து தேங்காவை துருவிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் துருவி இதில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து போட்டு கலக்கியாச்சு. இப்போ நம்ம அவிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து ஆவியில் அவிக்கணும், பார்க்கலாம். இப்போ இந்த மாவை இந்த கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு பேனில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவிக்கணும். பாருங்கள், இந்த தண்ணி கொதிக்கிறதுல இந்த மாவு வந்து வெந்துடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சாச்சு. வெந்துடட்டும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்ம குச்சி வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. அப்போ நமக்கு இது வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி செய்து பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னும் வந்து இது ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துடலாம். இது தனியாக வந்துடும். நீங்கள் பிளேட்டில் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கல. தேங்காய், கருப்பட்டி, பச்சரிசி மாவு தான். இன்னும் மீதி இருக்க மாவு இதே மாதிரி நீங்கள் நினச்சிங்க வச்சு எடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.